நான் மினிமலிஸ்டே கிடையாது. மினிமலிசம்னா ரிமூவிங் தி எக்ஸஸ் ஸோ யூ கேன் என்ஜாய் மோர் ஆஃப் த திங்ஸ் யூ லவ். என்ன முக்கியம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அது வேற எதுவுமே இல்லைங்க, டைம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பிக்கெஸ்ட் அன்சால்வ் மிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா? கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் ஒர்த் த சாக்ஸ். ஹவு போரிங். மினிமலிசம்னா லெஸ்ஸாக ஓன் பண்ணுறது கிடையாது. மினிமலிசம்னா லெஸ் லைஃப்பை மேனேஜ் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறேன். நான் மினிமலிஸ்டே கிடையாது. ஏன்னா என்கிட்ட 2 காஃபி ஃபில்டர் இருக்குது. டூப்ளிகேட்ஸ் வச்சுக்காத அப்படின்னு எல்லா மினிமலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேசிக் ரூல் கூட ஃபாலோ பண்ணாத நான் எப்படி மினிமலிஸ்ட்டாக இருக்க முடியும்? என் லேட்டஸ்ட் கிரேஸ் என்ன தெரியுமா? பிளாக் சாக்ஸ் 12 வாங்கினாங்க. எல்லாம் ஒரே சைஸு. சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் அதான் போடணும். இதுவும் மினிமலிசம் தான் அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஏன்னா மார்க் சக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் கருப்பு சட்டை போடும்போது ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்ட நீங்கள், நான் பிளாக் சாக்ஸ் போட்டால் மினிமலிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு. மினிமலிசம்க்கு டெஃபினிஷன் லெஸ் இஸ் மோர் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. பட் பிரபலமான யூடியூபர்ஸ் அண்ட் மினிமலிஸ்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லெஸ்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் கிச்சனில் 6 பாத்திரம் வச்சு தான் சமைப்பேன். மொத்தமாக ஒரே ஒரு பெட்டு தான் என்னோட டோட்டல் லிவிங் ஸ்பேஸ். அப்புறம் எனக்கு முதுவலிச்சாலும் பரவாயில்ல, நான் சேர் வாங்க மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களும் யூடியூப்பில் ஒரு மினிமலிஸ்ட்டை பார்க்கும்போது எம்டியாக அன்கிளட்டடாக இருக்குது. ஸோ மினிமலிசம்னா பீஸ் கொடுக்கும். அதனால் மினிமலிசம் இஸ் லெஸ் திங்ஸ் நம்ம ஓன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பட் நம்ம எல்லாருமே பண்ணுற காமன் மிஸ்டேக் அந்த மோர் பார்ட்டை விட்டுடுறோம். மினிமலிசம்னா ரிமூவிங் தி எக்ஸஸ் ஸோ யூ கேன் என்ஜாய் மோர் ஆஃப் த திங்ஸ் யூ லவ். ஸோ அந்த மோர் எனேபிள் பண்ணுறதுக்காக தான் லெஸ் திங்ஸ் ஓன் பண்ணுங்க அப்படின்னு மினிமலிஸ்ட் எல்லாரும் அட்வொகேட் பண்ணுறாங்க. சரி மிஸ்டர் சந்திரமௌலி, மூக்கை இப்படியும் தொடலாம், தலையை சுற்றியும் தொடலாம். ஆனால் நீங்கள் 2 காஃபி ஃபில்டர் ஏன் வச்சுருக்கீங்க? ஏன்னா என் லைஃப்பில் எனக்கு என்ன முக்கியம் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. அது வேறு எதுவுமே இல்லைங்க, டைம். இப்போ இந்த காஃபி ஃபில்டர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த ஒரு காஃபி ஃபில்டர் வச்சு என்னால் 12 காஃபி போட முடியும். அதுக்கு மேக்ஸிமமாக நான் தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு காஃபி பவுடர்லாம் போட்டு டிகாஷனை இறக்கி மோஸ்ட்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது பக்கத்தில் நான் இன்னொரு காஃபி ஃபில்டர் வச்சேன்னா அதையும் இதையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாக 1 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 21 நிமிஷம். ஆனால் 12 + 8 = 20 காஃபி. சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரே 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் போட்டேன்னா 8 காஃபி ஃப்ரீ. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மினிமலிசம். ஏன்னா உங்களால் எப்படி ஆப்டிமைஸ்டாக இருக்க முடியும்னு ஃபர்ஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை விட ஸ்மார்ட் யாருமே கிடையாது. சாக்ஸ் லாஜிக் என்னன்னு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பிக்கெஸ்ட் அன்சால்வ் மிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா? த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் ஒர்த் த சாக்ஸ். நம்ம என்ன தான் ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் அது தொலைஞ்சு போகிறது கன்ஃபார்ம். பட் நம்ம வெரைட்டியாக சாக்ஸ் வச்சுருந்து அது ஒன்றுத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்போம். இது நமக்கு வாங்கும்போது எல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் வாஷ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணும்போது இது எவ்வளோ கடுப்பான விஷயம் அப்படின்னு அப்போ தான் நமக்கு புரியும். நம்ம காலை யாருமே பார்க்க போகிறதில்ல. ஆனால் அதில் போடுற விஷயத்தில் இவ்வளோ வெரைட்டி தேவையா அப்படின்னு நான் யோசிச்சு எல்லாருக்கும் பிளாக் சாக்ஸாக மாற்றிட்டாங்க. இப்போது நான் எந்த சாக்ஸை எடுத்தாலும் சரி, இன்னொரு சாக்ஸ் பிளாக் சாக்ஸாக தான் இருக்கும், மேட்ச் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் என்ன சாக்ஸ் போடலாம், இந்த சாக்ஸுக்கு பேர் எங்கே இருக்குது அப்படிங்கிற டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக என் டேயை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க, ஹவு போரிங். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போரிங்காக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இன் லைஃப் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அது உதவும். எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. மினிமலிசம்னா லெஸ்ஸாக ஓன் பண்ணுறது கிடையாது. மினிமலிசம்னா லெஸ் லைஃப்பை மேனேஜ் பண்ணுறது. சில சமயம் அந்த லெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மோர் திங்ஸ் தேவை தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அயன் பண்ணுறது. என் ஒய்ஃப் ஹாஸ்டலில் படித்தாங்க. அவள் காலேஜ் படித்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கூட தன்னோட உள்ளாடையை அயன் பண்ணுற அந்த ஒரு பொண்ணை அவள் மறக்கவே இல்லைங்க. சம்டைம்ஸ் பர்ஃபெக்ஷனை தேடி நம்மளை நாம எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறோம் பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் நான் துணியை ட்ரை பண்ணிவிட்டு மடிக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் எல்லாருக்கும் 2 பாஸ்கெட். ஒன்று உங்கள் உள்ளாடையை வைக்கிறதுக்கு, இன்னொன்று வீட்டுக்குள்ளே போடுற துணியை வச்சுக்கிறதுக்கு. வெளில போடுற துணியை மட்டும் நான் ஒரு ஹேங்கரில் போட்டு கரெக்டாக வச்சுருவேன். டவல்ஸ் எல்லாம் டேரெக்டாக பாத்ரூமுக்கு போயிடும். சாக்ஸ் எல்லாம் சாக்ஸ் பேக்கில் போயிடும். ஸோ துணி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு 10 நிமிஷம் வேலை. முன்னாடி இதே வேலை எனக்கு 2 மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஃப்ரீடமை எனக்கு எனேபிள் பண்ணி கொடுத்தது மோர் நம்பர் ஆஃப் பாஸ்கெட்ஸ். we are measuring the wrong things. நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். 100 ரூபா, 200 ரூபா, 2000 ரூபா அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு கேள்வியை கேட்கவே மாட்டேங்கிறோம். இந்த பொருள் எனக்கு எவ்வளோ டைம் திருப்பி கொடுக்கும்? உங்கள் பைசா உங்களுக்கு திரும்பி வந்துடும், ஆனால் அந்த போன டைம் வராது.
அதே போல் தான் உங்கள் அட்டென்ஷன் அண்ட் மென்டல் எனர்ஜி. ஒரு $1 மில்லியன் ஐடியா வந்துச்சு உங்கள் மைண்டில், பட் அதை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்டென்ஷன் இல்லை அப்படின்னா அது ஒரு தண்ட ஐடியா தான். ஸோ இந்த கேள்வி, இந்த பொருள் எனக்கு எவ்வளோ டைம் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலே போதும். உங்கள் பர்ச்சேசஸ் எல்லாமே கான்ஷியஸாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஆகிடும். சரி, நீங்கள் இந்த திங்கிங்கில் இருக்கும்போதே நான் இன்னும் 2-3 ஐடியாஸ் கொடுத்துட்றேன். வீட்டில் 3-4 லாண்ட்ரி பேஸ்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வீக்கெண்டில் ஒன் ஷாட்டில் லாண்ட்ரியை பண்ணிடலாம். ஈஸிலி 4 to 5 hours சேவ்டு. நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளாஸ்வேர் வாங்கி வச்சிங்கன்னா பல்க் குக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி ரீஹீட் பண்ணிடலாம். ஈஸிலி 4 to 5 hours டியூரிங் த வீக் நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க. அண்ட் என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க. சூப்பர்! இதே மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ் கூட சந்திரமௌலி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? NRI ஃப்ரேம் ஒர்க்கை ஜாயின் பண்ணுங்க. ஆனால் சீரியஸ்லி எனக்கு பெஸ்ட்டு யூடியூப் ஐடியாஸ் எப்போ தெரியுமா வரும்? லேப்டாப்க்கு முன்னாடி உட்காந்து நானாக ஃபோர்ஸ் பண்ணும்போது வராது. பிரெயினை கொஞ்சம் எம்ப்டியாக வச்சுட்டு இருக்கும்போது தான் வரும். அப்படி பார்க்கும்போது எனக்கே தோணும், நம்ம எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டினா அப்படியே ஃபாஸ்டர் ஒர்க்கு, பெட்டர் பிளானிங், ஒரு ஸ்ட்ரிக்டான மார்னிங் ரொட்டீன், நிறைய ஆப்ஸு, ஆட்டோமேஷன், அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் உண்மையான ப்ரொடக்டிவிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி எப்போ வரும்? லெஸ் அன்னெசரி திங்கிங் இருக்கும்போது தான் உங்களோட பெஸ்ட்டு க்ரியேட்டிவிட்டி வெளில வருது. ஆனால் உங்கள் பிரெயின் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு? சந்திரமௌலி, அந்த காஃபி ஃபில்டரை ரீஃபில் பண்ணியாடா? இந்த சாக்ஸுக்கு மேட்சிங் சாக்ஸ் எங்கே? வீட்டில் பால் இருக்கா? நைட்டில் என்ன குக் பண்ண போகிற? அப்படின்னு உங்கள் பிரெயின் வந்து பிஸியாக உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது $1 மில்லியன் ஐடியாஸ்லாம் வராது, ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும். ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு புது டெஃபினிஷன் ஆஃப் மினிமலிசம் வந்துருச்சு. மினிமலிசம்னா ஓனிங் லெஸ் திங்ஸ் கிடையாது, மேனேஜிங் லெஸ் ஆஃப் லைஃப். கொஞ்சம் அதிகமாக வாங்கினாலும் பரவாயில்ல, அது டெய்லி மேனேஜ்மெண்ட்டை கம்மி பண்ணிச்சுன்னா அது மினிமலிஸ்ட் டிசிஷன். கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல, அது ஃப்யூச்சரில் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிச்சு அப்படின்னா அதுவும் மினிமலிஸ்ட் டிசிஷன். கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அது என் அட்டென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுவும் மினிமலிஸ்ட் டிசிஷன். ஏன்னா த மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் யர் ஹவுஸ் உங்கள் டிவி கிடையாது, உங்கள் சோஃபா கிடையாது, ஏன் உங்கள் கார் கூட கிடையாது, அது உங்கள் பிரெயின் தான். அது கிளியராக திங்க் பண்ணணுன்னா, லைஃப்பில் எது முக்கியமோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மென்டல் ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுதாங்க மினிமலிசம். உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு உங்களுக்கு இன்னும் டைம், ஃப்ரீடம் அண்ட் மென்டல் பீஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குதுன்னா அந்த ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என் காஃபி ஃபில்டர் மாதிரி பல மினிமலிஸ்ட் ஐடியாஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.